ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் உங்களோட ஆர்ட்ஸ் அதே மாதிரி ஃபோட்டோஸ் அண்ட் இமேஜஸ் மூலமாக ஃப்ரீயாக செல் செய்து கொள்ளக்கூடிய ஒரு 5 வெப்சைட். இது ஒரு பெசிவ் இன்கம் ஸ்கீம். ஸோ நீங்கள் ஆர்ட் பண்ணக்கூடிய ஆளோட சொன்னால் ஆர்ட்டோ அல்லது வந்து நீங்கள் ஆர்ட்டும் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி ஃபோட்டோஸ் நீங்கள் டேக் பண்ணுற ஃபோட்டோஸ், நீங்கள் ஃபோட்டோ லவர்ஸ்னால் அந்த நேச்சர்ஸ் ஃபோட்டோ எடுப்பீங்க. அதே மாதிரி சில ஈவெண்ட்ஸை நீங்கள் ஃபோட்டோஸ் எடுப்பீங்க. ஸோ அந்த விஷயங்களை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இமேஜை ஜென்ரேட் பண்ணக்கூடிய வெப்சைட்ஸ் இருக்குது. அதிலிருந்து உங்களோட க்ரியேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த இமேஜஸை ஜென்ரேட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வெப்சைட்ஸில் வந்து நீங்கள் லிஸ்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னு ஒரு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு பெசிவ் இன்கம் ஸ்கீம் ஒன்று ஜெனரேட் ஆகும். எப்படின்னா, இந்த ஃபோட்டோஸ் வந்து டவுன்லோட் பண்ண அந்த யூசர்ஸ், தேவையான யூசர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ராயல்ட்டி பே பண்ணுவாங்க. ஸோ இதில் நிறைய பேர் ஏர்ன் பண்ணுறாங்க. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குங்கிறதுக்காக நம்முடைய வியூவர்ஸுக்கும் நம்ம சொல்கிறோம். நான் இதில் சொல்ல போகிற 5 வெப்சைட்டு நீங்கள் வளமையாக சட்டர்ஸ்டாக் அதே மாதிரி ஃபோப்ஸ் இப்படியான வெப்சைட்டுகளை தான் நம்ம வளமையாக பார்ப்போம். பட் நான் இதில் சொல்லியிருக்கிறது மேக்ஸிமம் ஆர்ட்ஸுக்கு உரியதும் ப்ளஸ் வந்து நீங்கள் ஆகக்கூடியது 3வது நீங்கள் கேள்விப்படாத ஒரு வெப்சைட்ஸாக இருக்கும். ஓகே, ஒரு சீக்ரெட்ஸ் வெப்சைட்ஸாக. ஓகே, ஸோ இதை நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ஸோ அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் மணி மேக்கிங் கான்செப்ட் என்னென்னா, நீங்கள் எல்லா இடத்துலையும் தான் ஒரு எஃபர்ட் ஒன்று போடணும். நீங்கள் ஒரு நாளைக்குள்ளே ரீச் பண்ணணும், ஒரு மாதத்துக்குள்ளே ரீச் பண்ணணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஒன்று வைக்காமல் அதுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அது ஒரு இடத்துல என்ன செய்யும்னா சக்ஸஸ் ஆகும். ஒரு இடத்துல உங்களை சக்ஸஸ்ங்கிற ஒரு பிளேஸுக்கு கொண்டு வைக்கும். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கொள்ளுங்களா. ஸோ இதில் வந்து உங்களோட சைட்டில் என்ன ஒர்க்கை போடணுமோ அந்த ஒர்க்கை நீங்கள் கண்டினியூஸாக போட்டுட்டு வரணும். அது வந்து உங்களுக்காக அது எப்படி ஒர்க் பண்ணுங்கிற இடத்துல வச்சு தான் நீங்கள் என்ன செய்யணும், அதை இது பண்ணணும். இதுதான் பெசிவ் இன்கம் இருக்கிற ஒரு கான்செப்ட். அதே மாதிரி நாங்கள் ஒரு ஆன்லைன் ஜாப் கிளாஸஸ் ஒன்று ரன் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஆக்டிவ் இன்கம் கான்செப்ட். அதாவது நீங்கள் போய் ஜாயின் பண்ணதுமே இங்கே வந்து உங்களுக்கு ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கும். அந்த ஜாப்ஸை எடுத்து நீங்கள் தாராளமாக ஒர்க் பண்ணிவிட்டு ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதுலேயும் வந்து குயிக் ரீச் எல்லாம் இல்லை. அதே மாதிரி ஒர்க் குறை இருக்குன்னு காசு. இது என்ன ப்ளஸ்னு ஒரு சொன்னால் ஜாப்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்கும். ஓகே, அப்போ நீங்கள் ஜாப்ஸ் தேவையில்லை, இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்படி நிறைய பேர் ஏர்ன் பண்ணீங்க. அவர் கேஜெட் வாங்கியிருக்கிறாரு. அதே மாதிரி ஸ்ரீலங்கா, அதாவது நீங்கள் ஸ்ரீலங்கா எல்லாமே ஏசியன் கண்ட்ரீஸில் இருக்கிறீங்களா, உங்களுக்கும் நாங்கள் நல்ல ஒரு இதான வெப்சைட் ஒன்று ரன் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னு ஒரு சொன்னால் இதில் இந்தியா, துபாய், கட்டார், சவுதி, அதே மாதிரி வேறு கண்ட்ரீஸ்களில் உள்ளாக்கள் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியான ஒர்க் தானே. இப்போ சர்வே கம்ப்ளீட் பண்ணுறது, டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது, இப்படியான ஜாப்ஸுகள் கம்ப்ளீட் பண்ணக்கூடியது. அதே மாதிரி இந்த வெப்சைட் உங்களுக்கு வந்து டெய்லி போனஸ், வீக்லி போனஸ், பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் அப்படின்னு ஒரு சொல்லி போனஸஸும் பே பண்ணுறாங்க. அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்களோட ஏர்னிங்ஸ் லிஸ்ட்டு தான் இது. ஸோ இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி ஜாப்ஸ் எப்படி இருக்கும்னா, காப்பி பேஸ்ட் பண்ணுற டாஸ்க்காக இருக்கும், டைப்பிங் பண்ணுறதா இருக்கும், சோஷியல் மீடியா டாஸ்க்காக இருக்கும், டேட்டா கலெக்ஷன் பண்ணுற ஜாப்ஸாக இருக்கும், ஆர்டிக்கல் ரைட்டிங், அதே மாதிரி ஃபோட்டோ வீடியோ சொல்லியும் ஃப்ரீலான்சர் ஜாப், இப்படி டைப் ஆஃப் ஜாப்ஸுகள் இங்கே ஷோ ஆகும். அது நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்தது வந்து ஸ்டூடெண்ட்ஸ், எங்களோட சக்ஸஸ் என்னென்னா, எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 100 மில்லியனுக்கு மேலே ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் இன்ஸ்டிடியூட், அதே மாதிரி 5+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது 1500 சக்ஸஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஏர்னிங் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஸ்கில் அண்ட் டெடிகேஷன். ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஃப்ரம் யுவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேருந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். மந்த்லி அண்ட் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் போடுவோம். அதே மாதிரி 100% ரிஸ்க் ஃப்ரீ ஜாப் தானே. இங்கே வந்து எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லை. ஜாயின் பண்ணுங்க, ஒர்க் இருக்கு, கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஏர்னிங்ஸ் இல்லைன்னா இல்லை. ஸோ இதில் வந்து சின்ன மைக்ரோ டாஸ்க்னு சொல்லுவோம். சின்ன ஒர்க் தான். அதுலேருந்து நீங்கள் ஹை லெவல் ஒர்க்குக்கு உங்களை கொண்டு போகலாம். அதே மாதிரி ஒர்க் பார்ட் டைம், ஃபுல் டைமாக நீங்கள் உங்களோட சாய்ஸ் அதுக்கேற்ற மாதிரி எஃபர்ட் போடணும். அதே மாதிரி ஒர்க் எனி டைம் எனிவேர் வித் ஃபுல் ஃப்ரீடம். நீங்கள் எனி டைம் எனிவேர் ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ஓன் போஸ், நீங்கள் தான் உங்களுக்கு போஸ்ஸாக, வேறு யாரும் இங்கே இது பண்ண மாட்டாங்க. அது மாதிரி இல்லை சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இதில் ஒரு 26 ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் 5 வருஷமாக ரன் பண்ணுறோமே. ஆரம்பத்துலேருந்து நான் இதை பின் பண்ணி வச்சிருக்கிறேன் 7 மாணவர்கள், அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த சேனல் ஆக்சஸை வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இது பண்ணலாம். அதே மாதிரி வாட்ஸ்அப் கண்டெக்ட்டும் கொடுத்துருக்கிறேன். அதே போல் டிக்டாக் பயோவிலே நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஜாயின் டெலிகிராம் சேனல்ண்டு. ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணினீங்கன்னா மேலே எல்லாமே சோஷியல் மீடியா லிங்க்ஸ் வரும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் செக் பண்ணலாம். அதே மாதிரி டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது. அதே மாதிரி ஸ்ரீலங்கா இல்லாமல் ஃபாரினில் இருக்கிறவங்களோட நீங்கள் ப்ரீமியம் குரூப், ப்ரீமியம் ஸ்டாண்டர்ட் பை எக்ஸஸ் இருக்குது. அதே மாதிரி வாட்ஸ்அப் கண்டெக்ட்டும் இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப் எக்ஸஸும் இருக்குது. இங்கேயும் நீங்கள் எக்ஸஸ் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி நீங்கள்
யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதில் வந்து பிளேலிஸ்ட் இருக்குது யூடியூப்பில். இதில் வந்து ஏஐ டூல்ஸ், அதே மாதிரி ஃப்ரீ ஆன்லைன் ஜாப் ஏர்னிங் ப்ரூஃப்ஸ், அதே மாதிரி ஆன்லைன் மணி மேக்கிங் வேஸ், எமது பாடநெறியில் எவ்வாறான வேலைகள் காணப்படும், இந்த கன்செப்ட் உள்ள வீடியோஸ் பிளேலிஸ்ட் இருக்குது. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். அதே போல் நீங்கள் கூகுளில் வந்துட்டு வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு சர்ச் பண்ணிங்கன்னா எங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இங்கேயே ஷோ ஆகிரும். அப்போ நீங்கள் இங்கேயே எங்களோட சோஷியல் மீடியாவை செக் பண்ணிக்கொள்ளலாம். டிக்டாக், அதே மாதிரி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாமே இங்கே ஷோ ஆகிரும். அதே மாதிரி இமேஜஸ் வந்தீங்கன்னு சொன்னால் ஓவரால் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிற இமேஜஸும் இங்கே ஷோ ஆகும். அதையும் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூசர்ட்டு நல்ல என்கேஜ் ஆகின வீடியோஸ்கள் இங்கே லிஸ்ட் ஆகிருக்கும். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாமா? ஓகே, ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இன்ஸ்டிடியூட் பற்றி நல்லா லேர்ன் பண்ணிவிட்டு, அதே மாதிரி நீங்கள் சில விஷயங்களை நல்லா டீப்பாக கேளுங்க. பர்சனலாக கண்டக்ட் பண்ணிங்கன்னா நான் என்னென்னு சொல்லுவேன். நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ண முதல்ல எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு இது பண்ணுங்கள். ட்ரஸ்டபுளான ஆன்லைன் மணி மேக்கிங் கைடன்ஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அது இன்றைக்கா நாளைக்கா, ஒரு வருஷமாக 6 மாதமாக, அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் வந்து உங்களுக்கு ஒரு மணி மேக்கிங் சோர்ஸ் ஒன்று ட்ரஸ்டபுள் வேயில் உருவாக்கி தருவோம். ஓகே ஓகே, நம்ம கன்செப்டுக்குள்ளே போவோம். உங்களது ஆர்ட்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ் அண்ட் இமேஜஸ்னு இலவசமாக செல் செய்து கொள்ளக்கூடிய ஒரு 5 பெஸ்ட் வெப்சைட். முதல்ல அவங்களுக்கு வாட் இஸ் ஆர்ட்ஸ், அது ஃபோட்டோஸ் அண்ட் இமேஜ்னு தெரியணும். ஆர்ட்ஸ்ன்னு ஒரு சொன்னால் நீங்கள் வந்து ஆர்ட் பண்ணுறது ஒரு ஆர்ட், அதாவது நீங்கள் ஒரு உங்களோட தோட்டை வந்து என்ன ஒரு பேப்பரில் ஒரு பெண்ணால் நீங்கள் ஆர்ட் பண்ணி எடுக்கிறது. ஓகே, இது வந்து நீங்கள் பிசிக்கலாக ஆர்ட் பண்ணுறது. அதே மாதிரி டிஜிட்டல் ஆர்ட்டும் இருக்குது. ஓகே, அதுக்கு இப்போ ஏஐ டூல்ஸே இருக்குது. நீங்கள் ஆர்ட்ஸி அப்படின்னு சொல்லி வெப்சைட்ஸ் இருக்குது. இதில் போயிட்டு வந்து நீங்கள் தாராளமாக ஆர்ட்ஸை இது பண்ணலாம். அதே மாதிரி ஃபோட்டோஸ் வந்து என்னென்னா, நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுப்பீங்க, நீங்கள் ஃபோட்டோ லவ்வராக இருப்பீங்க, நீங்கள் வைல்டு அனிமல்ஸ், அதே மாதிரி நேச்சர், இப்படியான பிளேசஸ் போயிட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிற ஆளாக இருக்கலாம். அல்லது ஏஐ இமேஜஸ், ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஏஐ இமேஜஸ் ஜெனரேட் பண்ணக்கூடிய ஆளாக இருக்கலாம். இதில் வந்து நான் ஆர்ட்ஸும் ஃபோட்டோவும் வந்து இது பண்ணலை. ஏஐ இமேஜ் எப்படி ஜெனரேட் பண்ணுறங்கிறது மட்டும் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணுவோமா. அடுத்தது ஹவு கேன் ஐ ஏர்ன். இதில் வந்து நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணலாம், அதாவது எப்படின்னா எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த அமௌண்ட் ஒன் கேர்ன் ஏர்ன் செல்லிங் ஃபோட்டோஸ் ஆன்லைன் வேரியஸ் கிரேட்லி டிபெண்டிங் ஆன் ஃபேக்டர்ஸ் லைக் த பிளாட்ஃபார்ம் யூஸ். ஓகே, என்னென்ன காரணத்துக்காக இது வித்தியாசப்படுது. த குவாலிட்டி ஆஃப் மார்க்கெட்டபிலிட்டி ஆஃப் த ஃபோட்டோஸ் அண்ட் த இண்டிவிஜுவல் மார்க்கெட்டிங் எஃபர்ட்ஸ். சம் ஃபோட்டோகிராஃபர்ஸ் ரிப்போர்ட்டட் ஏர்னிங் $100 $200 வரை ஏர்ன் பண்ணுறாங்களாம். ஓகே, வைல் அதர்ஸ் ஹேவ் ரீச் 6 figure இன்கம். யார் 6 figure இன்கம்? $1,00,000 $2 லட்சம். யாருன்னு சொன்னால் பிளாட்ஃபார்ம் லைக் அடோப் ஸ்டாக் அண்ட் சட்டர் ஸ்டாக் ஆஃப் வேரிங் பே அவுட் பெர்சன்டேஜ். இந்த அடோப் ஸ்டாக், சட்டர் ஸ்டாக்ல இருக்கிற சில யூசர்ஸ், ஹை லெவல் யூசர்ஸ் வந்து அவங்க இது பண்ணுறாங்க. இவங்களுக்கு என்ன கண்ட்ரிபியூஷன் நடக்குதுன்னா 50 பென்ஸ்லேருந்து €250 வரை ஒரு ஃபோட்டோக்கு இது நடக்குது, பேமெண்ட் நடக்குது. அப்போ இது என்னென்னா, நீங்கள் நல்ல ஒரு கேமரா, நீங்கள் பார்த்தீங்கன்னா சில ஆட்கள் வந்து நல்ல குவாலிட்டி கேமரா ஒன்று எடுத்துகிட்டு ட்ரிப்பில் இருப்பாங்க, அதாவது வந்து அவுட்டிங்கில் இருப்பாங்க. அவங்க போயிட்டு அந்த நேச்சரை ஃபோட்டோஸ் எடுத்து இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுறாங்க. ஒன்ஸ் அவங்களோட ப்ரொஃபைல் அவங்க ஃபேமஸ் ஆக அவங்களோட ஃபோட்டோஸ் அப்லோட் ஆக அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பெசிவ் இன்கம்மை ஜெனரேட் பண்ணுவாங்க. அதிலிருந்து தான் இவங்க தங்களை டெவலப் பண்ணி கொள்கிறாங்க. ஏன்னா ஃபோட்டோகிராஃபிக்குன்னு தனியாக ஒரு கோர்ஸ் வந்து யூனிவர்சிட்டிஸ்லேயே இருக்குது. அதையும் நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாம். இதில் இந்த ஏர்னிங்ஸ் டிபெண்ட் ஆகுதுன்னா பிளாட்ஃபார்ம், நீங்கள் யூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்ம் இருக்குது. சில பிளாட்ஃபார்ம் வந்து கூடுதலான ரோயல்ட்டி ரேட் வச்சுருக்கும், சில பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து குறைவான ரோயல்ட்டி வச்சுருக்கும். அதே மாதிரி உங்களோட குவாலிட்டி, இமேஜோட குவாலிட்டியை பொறுத்து இருக்குது. அதே மாதிரி நீங்கள் என்ன நிச்சில் ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்கன்னு ஒரு சொல்லி இருக்குது. பிஸ்னஸ் ஃபோட்டோ, லைஃப் ஸ்டைல் ஃபோட்டோ, இதெல்லாம் வந்து ஹை டிமாண்ட். பேக்ரவுண்ட் ஃபோட்டோஸ், இதெல்லாம் வந்து ஹை டிமாண்ட். இதெல்லாம் நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுவீங்கன்னா இதுக்காக நீங்கள் இது பண்ணலாம். அதே மாதிரி மார்க்கெட்டிங் அண்ட் ப்ரொமோஷன். ஓகே, உங்களோட மார்க்கெட்டிங் நீங்கள் சோஷியல் மீடியாஸ், வேறு வேறு சேனல்ஸில் நீங்கள் இது பண்ணுறதை பொறுத்து இருக்குது. அடுத்தது டைம் அண்ட் எஃபர்ட். இட் டேக் டைம் அண்ட் எஃபர்ட் டு கிரியேட்டா எடிட் அண்ட் அப்லோட் ஃபோட்டோஸ், ஈவன் மோர் டைம் டு மார்க்கெட் தேம் எஃபிஷியன்ட். அதாவது நீங்கள் இது மணி மேக்கிங்னா நீங்கள் எங்கே போனாலும் டைம் எஃபர்ட் கட்டாயம் முக்கியமாக. ப்ரைஸ் ஸ்ட்ராட்டஜி, நோ ஹவு டு ப்ரைஸ் யுவர் இமேஜஸ் கம்ப்ளீட்லி இஸ் க்ரூஷியல். நீங்கள் வந்து சில ப்ரைஸ், அந்த வெப்சைட்ஸை ஃபிக்ஸ் பண்ணுற ப்ரைஸை தான் நீங்கள் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்குமா. ஓகே, இதில் சில வெப்சைட்ஸ் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு இது பண்ண தேவை. நம்ம டிப்ஸை மட்டும் பார்ப்போம். ஃபோக்கஸ் ஆன் ஹை குவாலிட்டி இமேஜ். நீங்கள் ஹை குவாலிட்டி, அதாவது நீங்கள் இமேஜ் ஜெனரேஷனில் நீங்கள் சரியான ஒரு இமேஜ் ஜெனரேஷன் வெப்சைட், ஃபோட்டோ டேக் பண்ணக்குள்ள நல்ல குவாலிட்டி உள்ள ஃபோட்டோ
ஐஃபோனோ அல்லது வந்து நீங்கள் கேமராவை யூஸ் பண்ணும்போது ஆர்ட் பண்ணும்போது நல்ல க்ரியேட்டிவாக ஆர்ட் பண்ணும்போது உங்களுக்கு இது பண்ணலாம். ரிசர்ச் அண்ட் மார்க்கெட் டிமாண்ட், மார்க்கெட்டில் என்ன டிமாண்ட் இருக்குங்கிறத ஒரு சரம் இது பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி டைவர்சிட்டி ஆஃப் போர்ட்ஃபோலியோ கூட உங்களை பற்றின ஒரு போர்ட்ஃபோலியோ. அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு இப்போ நான் டீச்சர் நோட்டு சொன்னால் நான் என்ன பற்றின ஒரு தனிப்பட்ட ஒரு இதை வந்து நான் ஆன்லைனில் வெளிக்காட்டணும். ஓகே, எனக்குன்னு ஒரு சோஷியல் மீடியா லிங்க்ஸோ அல்லது நான் வேறு எங்கேயாவது ஃப்ரீலான்சர் வெப்சைட்லேயோ நான் இப்படி இருக்குங்கிறது நீங்கள் காட்டணும். அதுதான் போர்ட்ஃபோலியோ. ப்ரொமோட் யோர் ஃபோட்டோ. நீங்கள் சோஷியல் மீடியாஸ், இமெயில் மார்க்கெட்டிங் அண்ட் அதர் சேனல்ஸில் ப்ரொமோட் பண்ணலாம். அடுத்து ரிலேஷன்ஷிப், நீங்கள் ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் பில்டப் பண்ணி எடுக்கலாம் லைக் லிங்க்டின் மூலமாக. ஓகே ரைட், இதுதான் இந்த இதோட கன்செப்டா. அடுத்தது ஹவு டு கிரியேட். இதில் நம்ம இமேஜஸை தான் பார்ப்போம். ஸோ இமேஜ் கிரியேட் பண்ணுறது நான் இந்த வெப்சைட் லிங்க் எல்லாத்தையுமே நான் இங்கே மென்ஷன் பண்ணுற வெப்சைட் லிங்க் எல்லாத்தையுமே நான் இந்த டெலிகிராம் சேனலில் தான் போடுவேன்னா அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கொள்ளுங்க. நம்ம எவ்ரி டைம் வந்து வீடியோஸ் போடும்போது அந்த வீடியோஸுக்குள்ள அந்த லிங்க் சம்மந்தமாக நாங்கள் என்ன செய்கிறோம், இதை நாங்கள் இது பண்ணுறோம். ஓகே, மென்ஷன் பண்ணுறோம், அதை பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே ரைட். ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து ட்ரீமினா இது வந்து CapCut ஒஃபிஷியல் வெப்சைட். ஸோ இங்கே என்னென்னு ஒரு சொன்னால் நீங்கள் ஃப்ரீயாகவே நீங்கள் அன்லிமிட்டடாக ஃப்ரீயாகவே எடுக்கலாம். இதில் வந்து ஒரு ஈஸியாக இது நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த ஹோம் பேஜுக்கு வந்துட்டீங்கன்னு ஒரு சொன்னால் இந்த ஹோம் பேஜில் நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும், ஆர்ட்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ ஆர்ட், ஃபோட்டோ, இப்படி நிறைய விஷயங்கள் இதில் இது டிஜிட்டல் ஆர்ட் தானே. இப்போ நீங்கள் இதை ரீக்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா ஒன்றும் இல்லை, இதை க்ரியேட் பண்ணதுமே இது எந்த ப்ராம்ப்டை வச்சு இதாக இருக்குன்னு ஒரு சொல்லி இருக்கும். ஸோ நான் அந்த ஜூம் பண்ணுறேன்னு பாருங்கள். இங்கே பணியை வந்து இங்கே இருக்குது பாருங்கள், யூஸ் ப்ராம்ப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ப்ராம்ப்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் ஏதாவது நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுறது. உதாரணத்துக்கு நான் இதில் வந்து நான் வேறு ஒரு பேரைத்தானே மாற்ற சொல்லுது. அதே மாதிரி இந்த பேக்ரவுண்ட் அதையும் நீங்கள் மாற்றலாம். நான் இதில் டாவின்சி என்று போட்டுட்டு நீங்கள் இது எதையுமே சேஞ்ச் பண்ண தேவை. உங்களுக்கு அதே மாதிரியான ரேஷியோன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். நீங்கள் ஜெனரேட் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு ஷோ ஆகிறது வித்தியாசப்படும் பாருங்கள். ஓகே, ஒரு 4 டைப் ஆஃப் இது இமேஜும் ஷோ. அப்போ நீங்கள் இதுக்குன்னு ப்ராம்ப்ட் எடுக்கணும், இதுக்குன்னு ஒரு தனியான இதெல்லாம் வந்து உங்களோட ஓன் காப்பிரைட்டுக்குள்ளே தான் வருமா. நீங்கள் இந்த இதுகளை யூஸ் பண்ணிட்டு செய்கிறீங்க தானே, அந்த இமேஜ் ஜெனரேஷன் வெப்சைட்ஸை யூஸ் பண்ணிட்டு செய்கிறது உங்களுக்கு 100% உங்களோட காப்பிரைட் இதில் தான் வருமா. ஸோ அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கொண்டீங்கன்னா சரி. இதில் உங்களுக்கு இப்படியான கிரியேஷன்களை போட்டு நீங்கள் இது பண்ணணுமோ அப்படி தாராளமாக இது பண்ணலாம். ஸோ இந்த இமேஜஸை நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி கொள்ளலாமா. ஓகே ரைட். ஸோ இதெல்லாம் வந்து ஆர்ட்ஸோட கேட்டகரிக்குள்ளே வரும். நீங்கள் இமேஜஸ் ஹோம் பேஜுக்கு வந்து இமேஜஸையும் யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து லியானோட இதான் எவ்ரிடே உங்களுக்கு வந்து கிரெடிட்ஸ் தருவாங்க. அந்த கிரெடிட்ஸ் மூலமாக இது பண்ணலாம். அதே மாதிரி க்ரியேஷனும் அவ்வளோ எக்குரேட்டாக இருக்கும். நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணதை நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம இப்போ க்ரியேட் பண்ண தேவையில்லை, நீங்கள் இங்கே பாருங்கள். அப்போ அந்த க்ரியேஷனை பார்த்தா உங்களுக்கு விளங்கும் இது எவ்வளோ எக்குரேட்டான ஒரு இதான க்ரியேஷன் பாருங்களேன். பாருங்க கிரியேஷன்ஸு இதெல்லாம் ப்ராம்ப்டை யூஸ் பண்ணிட்டு கிரியேட் பண்ணது தானே. பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டி, இந்த குவாலிட்டியை பாருங்களா, உங்களுக்கு குவாலிட்டியை பார்த்தாலே விளங்கும். ஓகே பாருங்கள் எப்படி குவாலிட்டியோட ஜெனரேட் ஆகிருக்குன்னு. ஸோ நீங்கள் ப்ராம்ப்டை இங்கே என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஜெனரேட் கொடுத்தீங்கன்னா ஒரு 3 டைப் ஆஃப் இமேஜஸ் 4 டைப் ஆஃப் இமேஜஸ் ஜெனரேட் ஆகும். அதுலேருந்து நீங்கள் இது பண்ணி கொள்ளலாமா. நான் இதை லிங்க் எல்லாம் போடுறேன், நீங்கள் மென்ஷன் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சாட் போட் இந்த இருக்குது குவன், இது வந்து சைனீஸ் டே. இதில் வந்து நீங்கள் இமேஜ் ஜெனரேஷன், வீடியோ ஜெனரேஷன், இமேஜ் ஜெனரேஷனை கொடுத்து போட்டு நீங்கள் எப்படி கிரியேட் பண்ண போகிறீங்க. இந்த டைப் ஆஃப் நோடு சொன்னால் யூஸ் ப்ராம்ப்ட் கொடுக்கலாம், இந்த டைப் ஆஃப்னா யூஸ் ப்ராம்ப்ட், இந்த டைப்னா யூஸ் ப்ராம்ப்ட் கொடுக்கலாம், இந்த டைப் ஆஃப் உங்களுக்கு எந்த டைப் ஆஃப்ல வேணுமோ அதில் வந்து யூஸ் ப்ராம்ப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த யூஸ் ப்ராம்ப்டை கொடுத்துட்டு நீங்கள் இதில் இருந்து உங்களை எடிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி எடுக்கலாம். இப்போ நம்ம ஒரு நீங்கள் இதில் ப்ராம்ப்ட் வந்து நீங்கள் இதுக்குன்னு தனியாக ஜெனரேட் பண்ண வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை. அதே மாதிரி இது ஒரு சைனீஸ் இது ஏஆர்ட். ஸோ இது வந்து என்ன செய்யணும்னா ரொம்ப குயிக்காக ஜெனரேட் பண்ணி தருவது பாருங்கள். ஸோ இப்படி வந்து நீங்கள் இதையும் யூஸ் பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி ChatGPTயும் நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாமா. நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது 3 தான். ChatGPT நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே ரைட். இப்போ நீங்கள் ஜெனரேட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா இது எங்கே செல் பண்ண போகிறீங்க. ஸோ முதலாவது நீங்கள் யூஸ் பண்ண போகிற வெப்சைட் வந்து IEM.
ஸோ நான் இந்த வெப்சைட் லிஸ்ட் எல்லாம் போடுறேன். நீங்கள் இது பண்ண கூகுள் பண்ணித்தெல்லாம் வேறு வெப்சைட்டுக்கெல்லாம் போகும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஓகே, இதில் நீங்கள் இன்னும் டைப் ஆஃபும் இது பண்ணலாம். இதில் பெரிய ஸ்கை கேனர் இங்கே இதெல்லாம் வந்து இந்த இது ட்ராவலிங் கம்பெனிஸ் யூஸ் பண்ணுறது தான் இதெல்லாம். ஓகே ரைட். ஸோ இதில் நீங்கள் ஃபோட்டோஸ் பார்த்தாலே விளங்கும். அப்படியே லாஸ்ட்டில் வந்துட்டு இதில் நீங்கள் செல் ஃபோட்டோஸுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டார்ட் செல்லிங்னு வரும். இங்கே நீங்கள் இது பண்ணலாம். ஓகே, ஒரு ஃபோட்டோஸ் இங்கே பாருங்கள், டவுன்லோட் நடக்க எவ்வளோ உங்களுக்கு இன்கம் வருது ஒவ்வொரு ஃபோட்டோஸ்லேயும் அப்படிங்கிற விஷயம் இதில் இருக்குது. அதை நீங்கள் இது பண்ணலாம். ஸ்பாட்டிஃபை, ஆபியன், கெட் இமேஜஸ் இதிலெல்லாம் வந்து இவங்களோட இதை லிஸ்ட் பண்ணுவாங்களா. இவங்களுக்குள்ள நிறைய கனெக்ஷன் இருக்குது. எவ்ரி டைம் செல் பண்ணும் உங்களது காப்பிரைட் உங்களுக்கான காப்பிரைட்டாக தான் இருக்குமா அது. ஓகே, ஸோ அந்த கன்செப்ட் தான். ஸோ நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணி கொள்ளலாமா. ஸோ செல் பேஜுக்கு வந்து ஸ்டார்ட் செல்லிங் கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட் கிரியேட் ஆகும். இதில் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. தயவு செய்து யாரும் இது கிரியேட் பண்ணுறது காசு கட்டாங்கன்னா கொடுத்துருவானாம். ஓகே, இது நான் சொல்கிற வெப்சைட் எல்லாமே 100% ஃப்ரீ தானே. ஃப்ரீயாக தான் செல் பண்ணேன். ஏன்னா சில வெப்சைட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது சில பேர் வந்து சொல்லுவாங்க நீங்கள் காசு பே பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் இது பண்ணுவோம்னு. அப்படி வர்றதெல்லாம் ஸ்கேமா. அடுத்தது வந்து ஸ்டாக்ஸி. ஸோ இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் டு செல் ஃபோட்டோஸ் அண்ட் யுவர் ஆர்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த பேஜில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா இங்கே செல்லுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். பேஜுக்கு நல்ல லாஸ்ட்டுக்கு வந்துடுங்க. வந்தால் இதில் ஸ்டார்ட் செல்லிங் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் கிளிக் பண்ணாலும் நீங்கள் இதில் ஃபோர் ஆர்டிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குமா. இந்த 3 ரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். அவங்களுக்கு கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் வேறு மாதிரி இருக்குமா. ஸோ இதில் வந்து அப்ளை நான் கொடுத்தீங்கன்னு சொன்னால் சரி. ஓகே, இது உங்களோட க்ரியேஷனை வந்து அவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்க இது எல்லாமே இதில் சொல்லியிருக்கிறாங்க. இதில் நீங்கள் சில இதில் வீடியோஸும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ இதில் வந்து 50% உங்களுக்கு பே பண்ணுவாங்க. சில லைசன்ஸ் உள்ளதுக்கும் உங்களுக்கு 75% இது பண்ணுவாங்க. அது தட் மீன் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஹை குவாலிட்டியாகவும் நீங்கள் நல்ல ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக அதை பேசிக்கொள்ளலாமா. ஓகே ரைட். அடுத்தது வந்து சர்ச் ஆர்ட், SWATCHI ஆர்ட், சர்ச் ஆர்ட். ஸோ இதுவும் ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் செல் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் இதுலேயும் நல்லா லாஸ்ட்டில் வந்தீங்கன்னு சொன்னால் இதில் செல் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, சர்ச் ஆர்ட். இதில் செல் ஒன் சர்ச் ஆர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே செல் பண்ணுற ஆப்ஷன் வந்துடும். ஸோ இதில் வந்து 110 கண்ட்ரீஸில் ஸோ ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. 140 கண்ட்ரீஸில் சேல்ஸ் ஆகுது. மந்த்லி வியூஸே 12 மில்லியனா. மந்த்லி விசிட் வந்து 2 மில்லியன். சோஷியல் ஃபாலோவர்ஸ் இவங்களுக்கு 2 மில்லியன்ஸ் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பாருங்கள். எல்லாமே ஃப்ரீ தானே. நீங்கள் எந்த பேமெண்ட்டும் பண்ண தேவையில்லை. ஃப்ரீயாகவே நீங்கள் அவங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு உங்களோட க்ரியேஷன்களை செல் பண்ணி கொள்ளலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து AI ஆர்ட் ஷாப். ஓகே, ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் AI ரிலேட்டடானதுகள் நீங்கள் தாராளமாக அப்லோட் பண்ணலாம். இதுலேயும் நீங்கள் லாஸ்ட்டில் வந்தீங்கன்னு சொன்னால் இதுலேயும் செல் ஆர்ட்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜாயின் அஸ் AI ஆர்டிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டார்ட் செல்லிங் கொடுத்தீங்கன்னு சொன்னால் சரி, உங்களோட ப்ரொஃபைல் பேபால் இமெயில் இருக்கும். ஒர்க் எந்தெந்த கண்ட்ரிஸுக்கு ஒர்க் ஆகும்னோடு பார்த்துக்கொள்ளுங்க. சில கண்ட்ரிஸில் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த இதுகளை செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள், செக் பண்ணிக்கொள்ளுங்க ஒவ்வொரு வெப்சைட்லேயும் போயிட்டு. ஓகே, அடுத்தது வந்து ஃபைன் ஆர்ட் அமெரிக்கா. ஓகே, இதுவும் ஒரு நல்ல சைட் தான். ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் எல்லா ஆர்ட் பிரிண்டர்ஸ், டெக் சம்மந்தமான, லைஃப் ஸ்டைல் சம்மந்தமானதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. இதிலே லாஸ்ட்டில் வந்தீங்கன்னு சொன்னால் செல் யூ ஆர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஆர்டிஸ்டாக, ஃபோட்டோகிராஃபராக, இல்லை கேலரிஸாக, அதாவது நீங்கள் இதில் சொல்கிறீங்க ஐ எம் விஷுவல் ஆர்டிஸ்ட், ஃபோட்டோகிராஃபர் ஹூ இஸ் இன்ட்ரெஸ்ட் கிரியேட்டிங் ஆன்லைன் போர்ட்ஃபோலியோ, செல்லிங் பிரிண்ட் ஆன் டிமாண்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஒரிஜினல் ஒர்க் ஆஃப் ஆர்ட், அப்படியானாக்கள் நீங்கள் இதை கொடுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் கேலரிஸ்னு சொன்னால் இதில் கொடுங்க. ஓகே, ஸோ இதையும் நீங்கள் இது பண்ணிக்கொள்ளுங்க. இவங்களும் உங்களுக்கு ராயல்ட்டி பே பண்ணுவாங்க. அது என்னென்ன எந்த கேட்டகரிக்கு என்னென்னங்கிறது இதில் சொல்லியிருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன். நீங்கள் இவங்க பே பண்ணுறது எதை பேஸ் பண்ணிங்கிறது இந்த கன்செப்டில் தான் இருக்குதா. நீங்கள் என்ன பிளாட்ஃபார்ம், என்ன நீச்ச மார்க்கெட்டிங், ப்ரொமோஷன், ஃபோட்டோ குவாலிட்டி, டைம் அண்ட் எஃபர்ட், ப்ரைஸ் ஸ்ட்ராட்டஜி, அதை பொறுத்து ஏர்னிங்ஸ் மாறுமா. பட் நீங்கள் என்ன செய்யலாம்னா இது எல்லாத்தையும் செக் பண்ணி கொள்ளலாம். ஓகேயா.
ஓகே. கட்டாயம் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குங்கிறதும் எல்லாரும் புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் ஃபோட்டோஸோ மொபைலும் எடுக்கலாம். கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுவோம். அதே மாதிரி டிக்டாக் பயோவில் இருக்கிற இந்த லிங்க் ட்ரீல வந்து கண்டெக்ட் லிங்க் இருக்கும். அதையும் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. சோஷியல் மீடியாஸையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. மோர் டீட்டெயில் சோஷியல் மீடியாஸில் நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். டெலிகிராம் சேனலையும் அப்டேட் பண்ணுவோம். அதிலையும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே.